மருமகளே, மருமகளே. இந்த அத்தை எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்குதா? எந்நேரமும் மருமகளே 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 ஏழை விட்டுனே இருக்கு. என்ன தான் தெரியறதுக்கு. அது வந்துட்டேன் அத்தை. யாருமா நீங்க? புதுசா இருக்கீங்க? மருமகளே, நான் தான். உனக்கு அடையாளம் தெரியலையா? அத்தை நீங்களா? இது என்ன கோலம் இது? கோலம் இல்லடி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அதனால பட்டு புடவை கட்டி நகை எடுத்து மாட்டின்னு நான் ஜம்மு அம்மன் கணக்கா உட்காந்துருக்கேன் பத்தியா? ஆமா அத்தை, அம்மன் மாதிரி தான் இருக்கீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட புடவை நகைலாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அத்தை அடுப்பு பத்த வச்சுட்டு என்ன சேர்ல உட்காந்து நிக்கீங்க? என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நான் சமைக்க போறது இல்ல, நீ தான் சமைக்க போற. நான் சொல்ல சொல்ல செய்ய போறேன். என்னது, நான் சமைக்கணுமா? இன்னைக்கு வாயில வச்ச மாதிரி தான். எவ்வளவோ செஞ்சிட்டோம், இதை செய்ய மாட்டோமா? சரிங்க அத்தை, இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு வந்து செட்டிநாடு ஸ்டைல்ல சிக்கன் சுக்கா செய்ய போறோம். சிக்கன் சுக்காவா? பரவாயில்லையே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரெடியா செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு? மருமகளே, தேவையான பொருள்லாம் வச்சிருக்கேன், உள்ள எடுத்துன்னு வா. இதோ ஒரு நிமிஷத்துல எடுத்து வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தனியா கொஞ்சம், காஞ்ச மிளகாய் ஒரு 4-5, கொஞ்சோண்டு புளி. அடுத்தது மிளகு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு. அவ்வளோதான். அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சிக்கன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வாங்கிக்கோங்க. சமைக்க தேவையான எண்ணெய் நாங்கள் நல்லா எடுத்துருக்கோம். அப்புறம் உங்கள் விருப்பம், எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு. அத்தை எல்லாமே எடுத்து வந்துட்டேன் அத்தை. சரி, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து சிக்கன் சுக்கா செய்ய ஆரம்பிக்கலாம். மருமகளே, கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோ. போதும் போதும், நீ படிக்கோ. முதல்ல நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கு தான் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றி வச்சா இப்போ என்ன பண்ணோம்? வெங்காயம் இருக்குல்ல தட்டில், அதில் பாதி வெங்காயம் மட்டும் போட்டுக்கோ. மீதி வெங்காயம் எடுத்து பாதி வெங்காயம் மட்டும் போட்டேன் அத்தை. போதுமா பாருங்க? போதும் போதும், நீ படிக்காத. வெங்காயத்தை லேசாக வதக்கி விட பெரியவனே. அச்சோ, கரண்டி ஏற்றணும் வரலையே. இருங்க அதை போய் கரண்டி ஏற்றணும் வந்துடுறேன். முக்கியமானதே வந்துட்டியா? சரி, அப்படியே வரும்போது தேங்காய் பத்தை வச்சுருக்க ஒரு கிணத்துல அதை எடுத்துன்னு வந்துடு. நான் ஒன்று வந்துட்டேன், நீங்கள் ஒன்று மறந்துடுங்க. வாயாட, சீக்கிரம் வேலையை பாரு, வெங்காயம் திஞ்சிட போதே. அந்த தேங்காய் பத்தியில் பாதி வரை நான் சாப்பிட்டேன். அப்பயே சும்மா தான் இருக்குன்னு தெரிஞ்சா கத்த போகிறாங்க. தேங்காய் எடுத்துன்னு வந்துட்டேன். அது ஒரு 1 வை. ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அரைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தேங்காய் தேவை. அது வேணும் நமக்கு. முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். மருமகளை, வெங்காயத்தை வதக்க சீக்கிரம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே அரைச்சின்னு வந்துட்டோம். நாங்கள் அதை போட்டுக்கிறோம். மருமகளை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறதுல. இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். அதுலேயே கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோ. புளி போட்டேன். லேசா வதக்கிக்கோ. போதும், இறக்கிக்கோ. அதை ஆற வச்சுக்கோ. மருமகளே, சொல்கிறது கொஞ்சம் கேட்குறியா? சொல்லுங்க அத்தை. இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறின உடனே இதை எடுத்து ஒரு ஜாரில் போட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் பத்தியம் போட்டுட்டு இந்த மசாலா ஐட்டெல்லாம் கொஞ்சம் போடணும். மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் தனியா, அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோ ஜாரில் போட்டு. கூடவே 2 பட்டை 2 லவங்கமும் போட்டுக்கோ. அத்தை, அம்மிலி அரைக்கா? வேணாம் தாயே, நீ மிக்சிலேயே அரைச்சி ஏற்றுனுவா. கொஞ்சம் சீக்கிரமாக அரைச்சி ஏற்றுனுவா. அவ்வளோ பயம் இருக்கட்டும். அத்தை, அரைச்சி எடுத்து வந்துட்டேன் அத்தை. சரி, அதை கீழே வை. அத்தை, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அந்த சட்டிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோ. மருமகளை, எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்று. போதுமா? போதும் போதும். இப்போ வெங்காயம் போடணும் அதானே? கரெக்ட் தான். வெங்காயம் போட்டு வதக்கு. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா சிவப்பு வரைக்கும் நல்லா வர. வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்கினாலே நல்ல வாசனையாக இருக்கு. அந்த வெங்காயத்து கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோ. கருவேப்பிலையா? அது கொஞ்சம் தெரியலையா? நல்லா வதக்கிட்டியா? இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோ. தக்காளி போட்டேன். நல்லா வதக்கு. நல்லா வதங்கிச்சத. இப்போ சிக்கன் எடுத்து போட்டு நல்லா கலரு. சிக்கன் போட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கு. சிக்கன் நல்லா வதங்கிச்சத. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். இந்த அரைச்சி விழுது போட்டேன் அதில். நல்லா கலரி விடு. இந்த மசாலா டப்பா கொஞ்சம் எடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா அரைக்கும் போதே தனியா, மிளகா, இந்த பட்டை லவங்கலாம் போட்டு அரைச்சிட்டோம்.
அதனால் நமக்கு வந்து வேணும்னா இந்த தனியாத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான்வெஜ்லாம் செய்யும்போது முக்கியமாக மஞ்சத்தூள் போடணும். மருமகளே எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோ. ஆமாம், நாங்கள் எப்பவுமே காரம் தரமாக தான் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் போட்டேன் அத்தை. உப்பு வந்து தூள் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட தேவையில்ல. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இந்த மசாலாவிலேயே தான் அந்த கறி வேக போகுது. அதனால தூள் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. உப்பு போட்டேன் அத்தை. நல்லா கலரி விட்டு தட்டு போட்டு மூடி வை, நல்லா வேகட்டும். எவ்வளோ நேரம் அத்தை தட்டு போட்டு மூடி வச்சிருக்கணும்? 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கலரி விடு. நம்ம தண்ணி ஊற்றுல இல்லையா அடி பிடிக்கும், அதனால அது கொஞ்சம் அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு கலரி விடு, நல்லா சுண்டட்டும். ஏன் அத்தை நீங்கள் தண்ணியை ஊற்றல? தண்ணி ஊற்றினா தானே வேகும் வந்து கறியில. ஏண்டி நம்ம செய்யறது சிக்கன் சுக்கானா அப்படியே தண்ணி இல்லாமல் அப்படியே கறி வந்து வேகணும், அப்படியே சுருண்டு இருக்கும் கறி, அதான் சுக்கா. அதான் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அந்த மசாலாவிலேயே அந்த கறி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பேர். நீ கலரி மட்டும் விடு. இன்னும் நமக்கு பயிற்சி தேவையோ? அத்தை 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கட்டா? திறந்து கலரி விடு. அத்தை ரெடி ஆச்சா பாருங்க. இப்படிதான் நல்லா ட்ரை ஆகி நல்லா சுக்கான என்னது அந்த தொக்குலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கல, அதை போட்டுக்கோ. அதில் முன்னாடியே போட்டுனேன் அத்தை. இதெல்லாம் என் மருமக சொல்லாமே செஞ்சிருவா. சரி, தட்டில் வச்சு எடுத்துனா சாப்பிட்டு பார்க்கலாம். இந்தாங்க அத்தை, சாப்பிட்டு பாருங்க. பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்ச சிக்கன் சுக்கா சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லாரும் எங்கள் அத்தைக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க கமெண்ட்ல. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.